மணி 9 ஆச்சு, துரைக்கணும் தூக்கம் கலையில. அம்மு அம்மு எழுந்துரு. அம்மு காஃபி குடி, ஆறி போகுது. ஆறி போனாலும் போட்டோம் போ. உனக்கு வேலையை செய்யறதை விட எனக்கு நெட்ல வேலை தேடிக்கலாம், வருமானம் வரும். மெனக்கிட்டு உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தேன். எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். அது நீயே குடிடி வாணி. குடிடி வாணியா? இரு உன்ன அம்மா அம்மா காஃபி கீப்பி கேப்பல ஒரு கீப்பி சுகவாசிடா நீ. தம்பி நெட்ல வந்து பாருப்பா. என்ன படுவாய் பண்ணுது. அம்மா பத்தி நெட்ல பாத்தியா? பார்த்துட்டு இருக்கேன்டா. ஹலோ அம்மே. சொல்லுப்பா. நிறுத்திட்டு ஆஷாவை நீ தூக்கிட்டு வா, மற்றதை நான் சொல்கிறேன். எனக்கு எதுவுமே புரியலடி. ச்சே, என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க? ஓகே பாய். மூவ் பண்ணிட்டாடா. வரடா. பாத்தியா என் தலை டைமிங்க. லேப்டாப் அவகிட்ட கொடுத்து ஆன் பண்ண சொல்லு. அடியே சுட்ட ஒப்புமே ஆன் பண்றியா லேப்டாப்? மாட்டேன். ஏய் எங்களுக்கு வந்து உத்தரவு. எங்க தலைவர் சொல்ல சொல்ல நீ செய்யற இல்ல கோடுதான். நெட்டுக்கு போ சொல்லு. நெட்டுக்கு போ. ப்ரௌஸ் பண்ணி பார்க்க சொல். டன் தலைவா. அவ இமெயில் ஐடியில பாஸ்வேர்டை போட்டு மெயிலை ஓபன் பண்ண சொல்லு. உன் இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை டைப் பண்ணு. போன அவ காதுல வை. இனி ஸ்ட்ரைட் கனெக்ஷன் தான். நான் சொல்றது அப்படியே டைப் பண்ணு. என் பேரு ஆஷா. நெட்ல ஜானகி அம்மா போட்டோவை போட்டு தப்பா எழுதுனது நான் தான். அவங்க நல்லவங்க, உத்தமி, ஒரு பாவமா அறியாதவங்க. ஆச்சா அவங்க மகனை காதலிச்சு கிடைக்காத கோவத்துல பழி வாங்குறதா நினைச்சு இந்த தப்ப பண்ணிட்டேன். ஜானகி அம்மா தெய்வம். ஆச்சா அடிச்சிட்டு இப்ப சென்ட பிரஸ் பண்ணு. என்ன கத்தி கொடுக்க தயாரா? நான் சொன்னதை செய். கத்தியை விட நல்ல வார்த்தை ஷார்ப்பா. நாதன் அவ மேல ஒரு விரல் கூட படாம பத்திரமா வீட்டுக்கு போய் விட்டு. ஓகே தேவா. விளையாட்டா வெங்காயம் வெடி வெடிக்கலாம். வெடி கொண்டியா நெருப்பு வைக்கிறது? இறங்குடே.
ஓடி உள்ள இந்த சீன் பெரிய சீன் போடுறியா? அடிச்சு வச்சிருப்பேன். ஏய் யாரு அவங்க ஆ? வந்துட்டாடே. யாரா நீங்க எதுக்காக ஏன் பொண்ணு பேர் சொல்லி கல்யாணம் பண்றீங்க ஆ? என் தலை யாரு ஓவர் போன்ல கிண்டி கிழங்கெடுத்து கிழக்க போற நரம்பு எடுத்து சுண்டி சூப்ப வச்சு ஆசாவுக்கு ஆபேசார்ல ஏய்யா ஏற்கனவே 2 ரவுண்ட் போட்டிருக்கா எங்க தேவ போங்கடா குடிகாரம் இதோட முடிச்சுக்குவோம் வாங்கடா. வாடா போதுடா இந்த சீனுக்கே ஆடி போயிட்டாரு. சொல்லுடி என்ன நடந்தது அம்மா என் கிளாஸ்ல அமரேஷ்னு ஒருத்தன் கேவலமானவ பொறுக்கி அவன் 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 சொல்லு எங்க போனாலும் பின்னாடியே வருவான், பேசுவான், லவ் பண்றேன்னு சொல்லுவான், ஃபோன் எஸ்எம்எஸ்னு டார்ச்சர் கொடுப்பான். பொறுக்க முடியாம நான் செருப்பு எடுத்து காமிச்சு பழிவாங்க இவனுங்களை எல்லாம் அனுப்பி வேன்ல ஏத்தி நீ அமரேஷ காதலிக்கலன்னா உன்னை வாழ விட மாட்டேன்னு என்ன மிரட்ட சொன்னான். அவன் வீட்டுக்கு போன் போடு. நம்பர் தெரியுமா? போடு போன போடு. ஹலோ, அம்பரீஷ் இருக்கானா? கூப்பிடு. யார் நீங்க? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அந்த புறம்போக்க கூப்பிடு. மரியாதையா பேசுங்க. நான் அவங்க அம்மா பேசுறேன். நீங்க யாரு? ஓ நீதான் அவனை பெத்தியா? புள்ளைய பெத்தியா இல்ல பொறுக்கிய பெத்தியா? இத பாரு, உன்ன மாதிரி என்னையும் பேச வச்சிடாத, அப்புறம் மரியாதை கேட்டுடும். முதல்ல விஷயத்தை சொல்லு. என்ன தைரியம் இருந்தா உன் புள்ள என் பொண்ண ஆள வச்சு கடத்தி மிரட்டி இருப்பான். நான் இப்பவே போலீஸ்க்கு போய் அவன் கைய கால முறிக்கல. என் பேர் அகிலாண்டம் இல்ல. ஆஷாவை பெத்த அகிலாண்டமே, கொஞ்சம் அடங்குறியா? நீ போமா, நீ போமா. தப்பார், உன் பொண்ணை கண்டிச்சு வை, இல்ல போன்லயே புயல் அடிக்கும், நேர்ல வந்தா நில நடுங்கும். குண்டி புட்ட சுனாமி தாண்டியோய். டேய் ஏய், அப்புறம் நாய் பேய் தான் என்கிட்ட இருந்து பதில் வரும். உன் பொண்ணை நான் தான் கடத்த சொன்னேன். அதை சூட ஏத்தி மட்டும் இல்ல, சுப்ரீம் கோர்ட்லயும் போய் சொல்லுவேன். என்ன பழி வாங்க செய்யக்கூடாது தப்ப செஞ்சுட்டா உன் பொண்ணு. அவளை 2 தட்டு தட்டு உண்மை புரியும். நெட்டை ஓபன் பண்ண சொல்ல லைன்ல இருக்கேன். நெட் ஓபன் பண்ணிடு. பண்ணு. மன்னிச்சுக்கங்க தம்பி. இந்த அளவுக்கு கிரிமினலா நடக்க தெரியுமா உனக்கு? அந்த புள்ள ஒரு நல்ல தாய் வயித்துல பிறந்தவன். அதனாலதான் அவங்க அம்மா நல்லவங்கன்னு நெட்ல போட சொன்னதோட விட்டான். வேற ஒருத்தனா இருந்தா உன்னை குழி தோண்டி புதைச்சிருப்பான். இத்தோட நீ படிச்சது போதும். இனிமே நீ காலேஜுக்கு போறது மட்டும் இல்ல, இந்த வீட்டு படியை கூட தாண்டக்கூடாது. அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க.